நான் உங்கள் சாலையோர வியாபாரி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டெய்லியாக நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றோம். அப்புறம் நம்ம புதுசாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப இழுக்க வேணாம். நம்ம வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம டெய்லி ஏன் வாழைப்பழம் சாப்பிட்றோம்? அதாவது சாப்பிட்டு முடித்த உடனே சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றோம், பசிச்சா சாப்பிட்றோம். இந்த மாதிரி வாழைப்பழம் அப்படிங்கிறது நம்ம கூடவே ஒட்டி இருக்குங்க. எனி டைம். சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் வாழைப்பழம். ஆனால் நிறைய பேர் இந்த வாழைப்பழம் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நைட்டில் வாழைப்பழம் சாப்பிட்றதுக்காக சாப்பாடே கம்மியாக சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க. ஆமாங்க. இப்போ நைட்டில் நார்மலாக ஒரு 3 தோசை 4 தோசை சாப்பிட்றாங்கன்னா, இந்த வாழைப்பழத்தை ஒரு 2-3 வாழைப்பழம் சாப்பிட்ணுன்றதுக்காக 2 தோசை மட்டும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்டு முடித்த உடனே இந்த வாழைப்பழம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அந்த நிறைய பேருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் நானும் ஒரு ஆள். கண்டிப்பாக இரவு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு இந்த வாழைப்பழம் சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே நான் சாப்பாடை குறைச்சி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வாழைப்பழம் அவ்வளோ பிடிக்கும். ரெண்டாவது, நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற, உங்கள் வயிற்றில் இருக்கிற, குடலில் இருக்கிற எத்தனை கழிவுகளையும் சுத்தப்படுத்துது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ரெண்டாவது நம்ம சில டைமில் பசியில் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கடையில் 2 வாழைப்பழம் வாங்கி பசிக்காக சாப்பிட்டுக்கலாம். இதுவும் ஒரு வகையான நன்மையை தரும். அதனால் நம்ம வாழைப்பழம் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எனக்கு சுகர் இருக்குது, நான் பழம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பழமும் சாப்பிட்லாம், அரை பழம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறார். ஆக மொத்தத்தில் நீங்கள் வாழைப்பழம் டெய்லி ஒரு பழமோ அரை பழமோ சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது தான். நம்ம பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சாலையோரமாக தான் இந்த கடை போட்டிருக்கோம். நம்மளுடைய கடை பார்த்திங்கனாக்கா லோடு ஆட்டோ, அதாவது மேக்ஸிமம் ஆட்டோ நான் வச்சுருக்கேன், லோடு ஆட்டோ. அந்த லோடு ஆட்டோவில் தான் காய்கறி, சில டைமில் பழங்கள், வெங்காயம், தக்காளி, நம்ம முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நிறைய. நான் ஒரு ஐட்டமாகவே விற்க மாட்டேன். எது நமக்கு விற்கணும் அப்படின்ற அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி விற்றுக்கிட்டு இருப்பேன். இப்போ கண்டினியூஸாக ஒரு வாரமாக வாழைப்பழமே போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது ரம்ஜான் டைம் அப்படிங்கிறதுனால நோன்பு இருக்கிற டைம். அவங்க இஸ்லாமியர்கள்லாம் நோன்பு இருக்கிற டைம் அப்படிங்கிறதுனால வாழைப்பழம் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாவே போகும். பொதுவாக அவங்க எல்லா பழமும் வாங்குவாங்க, அதில் கூட வாழைப்பழமும் வாங்குவாங்க. நான் எல்லா பழமும் விற்கலை, ஒன்லி பனானா மட்டும்தான். பாருங்கள், பனானாவில் எல்லா ரகங்களும் இல்லை, ஒரு சில ரகங்கள் வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி, பச்சை பழம், ஏலக்கி, செவ்வாழை, இன்னொன்று மோரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மோரிஸு, இந்த மாதிரி ஒரு 5-6 வகையான பழங்கள் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நம்ம எல்லாமே பழமாகவே ஒரே நாளில் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் காய் கொஞ்சம் பழமாகவும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வச்சு விற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் காயும் பழமாக கலந்து தான் வச்சுருக்கேன். நண்பர்கள் நிறைய பேர் புதுசாக வியாபாரம் பண்ணுறதுக்காக என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரை சைக்கிள்லையோ இல்லை தள்ளு வண்டியிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு லோடு ஆட்டோ வாங்கி இப்போ வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும்
நீங்கள் புதுசாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எந்த மாதிரிலாம் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புதுசாக வியாபாரத்துக்கு வரக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக வந்து முதல்ல ஆரம்பத்திலேயே வந்து வாழைப்பழம் ட்ரை பண்ணாதீங்க. வேறு காய்கறிகள் இந்த மாதிரி வேறு இன்னும் சில பழ வகைகள், அதாவது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தாங்கக்கூடிய பழ வகைகள், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு பழக்கப்படுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் வாழைப்பழத்துக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எடுத்த உடனே நீங்கள் வாழைப்பழம் அவ்வளோவா தாங்காது. இதில் நீங்கள் அதிக காசை போட்டு நீங்கள் நஷ்டம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு, வாழைப்பழம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பழக்கப்பட்டிருக்கணும். லைனில் கொஞ்சம் பழக்கப்பட்டோ இல்லை உங்களுக்கு கஸ்டமரோ இருந்தாக்கா அப்போ வந்து உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த வாழைப்பழம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ காய்கறிகள் இருக்குது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இன்னும் சில வெஜிடபிள்ஸ் காய்கறிகள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கூட கொண்டு வந்து விற்கலாம், சேல்ஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் சும்மா இருக்காதீங்க, வெட்டியாக வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நேர்மையான முறையில் பண்ணால் அது கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா பெட்டியெல்லாம் வந்து ஜோடிச்சு இதெல்லாம் வந்து எடுத்து அடுக்கி வச்சிருந்தாங்க. சாயந்தர டைமில் எடுத்து அடுக்கி வச்சிட்டோம்னாக்கா வந்து நமக்கு வண்டியில் போகிறவங்க வரவங்க, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க வரவங்க பார்த்து வாங்கிடுவாங்க. நம்ம ரொம்பவும் வெயிலில் காமிச்சிடக்கூடாது பழத்தை. ரொம்ப வெயில் டைமில் வச்சுருந்தாக்கா உங்களுக்கு தெரியும், வெயிலில் வந்து தாங்காது பழம், எல்லாமே கருப்படிச்சு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் வாழைப்பழத்தை காட்டக்கூடாது, நிழல்லே வச்சுருக்கணும். இல்லைனா சாயந்தர டைமில் மட்டுமே பிஸ்னஸ் பண்ணணும். இது வெட்ட வெயிலெலாம் வச்சுட்டு மூடி வச்சாலாம் கூட கருத்து போயிடும். இப்போ வந்து பாயங்களுக்கெல்லாம் வந்து நோம்பு டைம் அப்படிங்கிறதுனால வந்து வாழைப்பழம் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாவே போய்கிட்டு இருக்குங்க. வாழைப்பழம் மட்டும் இல்லை, இன்னும் சில பழ வகைகள்லாம் இருக்குங்கள, எந்த பழமாக இருந்தாலும் அவங்க வந்து டெய்லி சாயந்தரத்தில் வாங்கிடுறாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து பழ வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. காய்கறிகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் விலை டவுனாக இருக்கிறதுனால அது இல்லாமல் நிறைய எவ்வளோ தான் வாங்க முடியும், ஸ்டாக் வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது, டவுனாக இருக்குது. அதுவும் அந்த ரீசனுக்காக தான் நானே வந்து பழத்துக்கு மாறிட்டேன். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து எனக்கு இதுமாரி ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நான் இந்த வீடியோக்குள்ளே நான் போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு நமக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நமக்கு இதை வந்து அடுக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தேவைப்படுங்க. நம்ம இதை வந்து க்ளீனாக நம்ம அடுக்கி எல்லாம் ஜோடித்து அடுக்கி வைக்கிறதுக்கு. ஒவ்வொன்றும் கெட்டு போயிருக்கும், அந்த கெட்டு போனதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் க்ளீனாக அடுக்கி வைக்கணும். இல்லை அடுக்கி வச்சா தான் நமக்கு வந்து வியாபாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வண்டியை வச்சு நம்ம அங்கங்கே சுற்ற முடியாது. ஏன்னா வந்து வாழைப்பழத்தை வந்து தடான்னு வண்டியில் தூக்கி போட்டுச்சுன்னா வந்து பழம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே இடமா நிப்பாட்டி தான் நம்ம இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களில் இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் வியாபாரம் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த மாதிரி பெட்டிகள் இருந்தால் அதை மட்டுமே நம்ம வந்து அது மேலே பெட்டியில் அடுக்கி வைக்கணும். ஏன்னா வண்டியில் வந்து நம்ம அடுக்கி வச்சோம்னா கீழே இன்ஜின் சூடு இருக்குங்க. அதனால் பெட்டி கவுத்து அந்த பெட்டிக்கு மேலே வந்து ஒரு லெதர் மாதிரி இருக்குது, பேப்பர் லெதர் மாதிரி, அந்த லெதர் போட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வண்டியில் நம்ம அப்படியே வந்து பேப்பர் போட்டு அடுக்க முடியாது. அடுக்குனாக்கா வந்து அந்த உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த வண்டியில் வந்து இன்ஜின் வந்து பின்னாடி தான் இருக்குது. அதனால் ஓவர் ஹீட்டாக இருக்கும். நம்ம வண்டி கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்தாலும் சரி, எது வந்தாலும் ஹீட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து பெட்டிகள் கவுத்து போட்டு அதுக்கு மேலே ஒரு சீட்டு போட்டு அந்த சீட்டுக்கு மேலே தான் அடுக்கி வச்சுருக்கேன். அப்படி அடுக்குனா மட்டும்தான் அந்த ஹீட்டு பழத்து மேலே படாமல் இருக்கும். இப்போ காய்கறிகளாக இருந்தாக்கா அது தாங்கும், அப்புறம் பிரச்சனை இல்லை. பட் பழம் தாங்காது இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த மெத்தேடில் அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு நண்பர் கமெண்டில் கேட்டிருந்தார், ட்ரை சைக்கிளில் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை சைக்கிளில் கூட பண்ணலாம். என்ன கேட்டால் இன்னும் சொல்ல போனால் ட்ரை சைக்கிள் தான் பெஸ்ட்டு. அது வந்து நீங்கள் தெருவுக்குள்ளெலாம் வந்து சின்ன சின்ன தெருவுக்குள்ளெலாம் கூட போயிட்டு அந்த வியாபாரத்தை பண்ணலாம். ட்ரை சைக்கிள் ரொம்பவே பெஸ்ட்டு தான். என்ன கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இதுக்கு வந்து அப்ஜெக்ஷனே இல்லை. ட்ரை சைக்கிள் தான் பெஸ்ட்டு. என்ன கேட்டால் பெரிய வண்டியை விட ட்ரை சைக்கிள் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. சின்ன சின்ன தெருவுக்குள்ளெலாம் போயிட்டு வியாபாரம் பண்ணலாம். இந்த வண்டியாவது நீங்கள் வந்து மெயின் ரோட்லேயே தான் சுற்ற முடியும், சின்ன சின்ன தெருவுக்குள்ளே போக முடியாது. கொஞ்சம் இரவு நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட காலி ஆகிட்டே இருக்குங்க பழம். கொஞ்சம் கொஞ்சம் காலியான பிறகு மீதி மீந்து போச்சுன்னு சொன்னால் மறுபடியும் நம்ம அதை பெட்டியில் வந்து பத்திரமா பாதுகாப்பாக அடுக்கி டேமேஜ் ஆகாத அளவுக்கு நிறைய பெட்டி நிறைய அடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 பெட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அடுக்கணும். அந்த மாதிரி அடுக்கினா மட்டும்தான் உங்களுக்கு பழம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நான் அந்த லெதர் தான் போட்டு வச்சுருக்கேன் பழத்துக்கு. அப்போ தான் வந்து அந்த சூடு வண்டியோட ஹீட்டு வந்து ஆகாதுங்கிறதுக்காக நான் அதை போட்டு வச்சுருக்கேன். மற்ற மாதிரி மைக் வச்சுக்கணுங்க. மைக் வச்சுக்கிட்டா தான் நீங்கள் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் போகிறவங்க வரவங்க வண்டி திரும்பி பார்ப்பாங்க. அப்போ தான் சரி, இங்கே வந்து வாழைப்பழம் விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அப்போ வந்து அவங்க என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.